ஹாய் கைஸ். ஸோ கைனடிக்ஸில் 12th கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? ரியாக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அண்ட் ஜீரோ ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்ட்டாங்க. அப்போ உடனே ரேட் ஃபார்முலா எழுதிடலாம். ரேட் இஸ் ஈக்குவல் டு ஏ ரேட் கான்ஸ்டன்ட். என்ன ஆர்டர்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அப்படின்னா ஏக்கு மேலே ஒன்று, ஜீரோ ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பினா எனிதிங் பிக்கு மேலே ஜீரோ. எனிதிங் பவர் ஜீரோ இஸ் வாட்? ஒன். ஸோ அப்போ ரேட்டோட ஃபார்முலா என்னது? Rate is nothing but k into a power 1. a power 1 ஒன்று போடணும் அவசியம் இல்லை. இதான் எக்ஸ்பிரஷனாக இருக்கும். கரெக்டுங்களா? இந்த டேபிளை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு ஏ கான்சன்ட்ரேஷன், பி கான்சன்ட்ரேஷன், இனிஷியல் ரேட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த மூணுமே இருந்துச்சா நமக்கு இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? we can always find the rate constant கண்டுபிடிச்சிக்கலாம். ரேட் கான்ஸ்டன்ட் இருந்துச்சா அதை வச்சு மற்ற ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுவோம். சிம்பிள். கரெக்டா? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 1 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் 1 ரேட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 2 into 10 power minus 2 is equal to rate constant தெரியாது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க 0.1. அப்போ அதை போட்டீங்கன்னா எனக்கு கே கிடச்சிருமா? கே எவ்வளவு? 2 into 10 power minus 2 divided by 0.1. 0.1 எப்படி எழுதலாம்? 10 power minus 1 எழுதலாம் சொல்லியிருக்கேன். மைனஸ் ஒன் மேலே போகிறப்ப ப்ளஸ் ஒன் ஆயிரும். அப்போ 2 into 10 power minus 2 into 2 into 10 power plus 1. minus 2 plus 1 அப்போ minus 1. அப்போ 2 into 10 power minus 1. போட்டுங்களா? இந்த அளவுக்கு எலமெண்ட்ல யாரும் பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 0.2. ஃபர்ஸ்ட் ஆர்டரோட யூனிட் என்னது? ஜஸ்ட் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் இல்லாட்டி மினிட் பவர் மைனஸ் ஒன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின் என்ன இருக்கும். இங்கே மினிட்ல கொடுத்துருக்காங்க. அதனால மினிட். ஜென்ரலாக செகண்ட்ஸ்னா செகண்ட்ஸ். மினிட் பவர் மைனஸ் ஒன். ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல. ஸோ அதை வச்சு தான் நம்ம செகண்ட் இதுக்கு சால்வ் பண்ண முடியும். எக்ஸ்பெரிமெண்ட் 2. எக்ஸ்பெரிமெண்ட் 2ல நமக்கு என்ன ஃபில் பண்ணணும்? ஏவோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியாது. ஏவோட கான்சன்ட்ரேஷன் ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணுவீங்க? நமக்கு தான் இப்போ தெரியுமே. என்னது? ரேட் தெரியும். 4 into 10 power minus 2 is equal to rate constant value தான் கண்டுபிடிச்சோம். 0.2 into a. ஏதான் தெரியாது. போட்டுக்கோங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். a is equal to 4 into 10 power minus 2 divided by 0.2. 0.2 நான் எப்படி எழுதுவேன்? எப்பயுமே எனக்கு வந்து டெசிமல் இருந்தாலே பிடிக்காது. நம்பரா மாற்றினேன். 2 into 10 power minus 1. ஸோ 2. அப்போ 2 into 10 power minus 2, இந்த மைனஸ் ஒன் மேலே வரப்போ ப்ளஸ் ஒன் ஆயிரும். 1. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 into 10 power minus 1, which is again this is also going to be 0.2. அதே தான் 0.2. இதோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு தெரியுங்கன்னா, யூனிட் என்னன்னு தெரியுங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. மோல் லிட்டர் பவர் மைனஸ் 1. அதே நீங்கள் போட்டு சரி தானே? மோல் லிட்டர் பவர் மைனஸ் 1. ஸோ இதை ஃபில் பண்ணியாச்சு. அப்படியே அந்த டேபிளில் போயிட்டு மோல் 0.2 தானே? 0.2 ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் எக்ஸ்பிரஷனுக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபில் பண்ணிக்காங்க. ரேட் கேட்குறாங்க. சரி பண்ணிடுவோம். தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் 3. நமக்கு ஃபார்முலா என்னது? ரேட். ஃபார்முலா எழுதிக்கோங்க கிளாரிட்டியாக நம்ம இது பண்ணுறதுக்கு. இதுதான் ஃபார்முலா. தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னெல்லாம் தெரியும்? 0.4 ஏவோடது தெரியும். ரேட் கான்ஸ்டன்ட் மாற போகிறது கிடையாது. ஒரு தடவை கண்டுபிடிச்சிங்கன்னா அது மாற போகிறது கிடையாது. 0.2. ஏ வந்து 0.4. ஸோ 0.4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா முடிஞ்சு. ஸோ யூ வில் கெட் 0.08. அதுங்களா? 0.08 ரேட் கான்ஸ்டன்ட். அவங்களே மேலே பாக்ஸ் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே 0.08. அப்போ 8.0 into 10 power minus 2 அப்படின்னு போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. கரெக்டா? திஸ் கேன் பி ரிட்டன் as 8 into 10 power minus 2. யூனிட் அங்கேயே போட்டுக்கோங்க. என்ன போட்டுருக்காங்க? மோல் லிட்டர் பவர் மைனஸ் 1, மினிட் பவர் மைனஸ் 1. மோல் லிட்டர் பவர் மைனஸ் 1, மினிட் பவர் மைனஸ் 1. அடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் 4ல என்ன கேட்டிருக்காங்க? சேம் எக்ஸ்பெரிமெண்ட் 2ல என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான். எக்ஸ்பெரிமெண்ட் 4 ஃபார்முலா என்னது? அதுதான். ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ ஏ. இதில் என்ன தெரியும்? ரேட்டு தெரியுமா? ரேட்டு தெரியும். 2 into 10 power minus 2 டக்குன்னு போட்டுருங்க. 2 into 10 power minus 2 is equal to கே தெரியுமா? கே தான் கண்டுபிடிச்சோமே 0.2. ஏ தெரியுமா? தெரியாது. ஏ தெரியாது. ஸோ ஏ இஸ் ஏ வந்து வச்சுக்க வேண்டியதான். ஏ கண்டுபிடிக்க போகிறோம். So concentration of A is gonna be 2 into 10 power minus 2 divided by 0.2. இதை நான் எப்படி எழுதுவேன் உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும். 2 into 10 power minus 1 எழுதுவேன். இது கேன்சல் ஆயிரும். மைனஸ் ஒன் மேலே போகிறப்போ ப்ளஸ் ஒன் ஆகும். இப்போ 10 power minus 1 வச்சுக்கோம். விச் இஸ் 0.1. கான்சன்ட்ரேஷன் என்னது? இப்பதான் நம்ம அடிச்சோம்.
மோல் லிட்டர் ஃபார் -1 0.1 இது போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன் 0.1 கிளியருங்களா? எல்லா டேட்டாவும் போட்டாச்சு. கன்ஃபார்மா? ஓகே. தேங்க்யூ.